பல வருஷமா ஒரு தியேட்டர் ஹிட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. அவருக்கு ஒரே ஒரு தியேட்டர் ஹிட்டு பெருசா கிடைச்சிராதான்ட்டு சூர்யா ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஏங்காத நாளே கிடையாது. நான்லாம் நிறைய டைம் அளவே செஞ்சிருக்கேங்க. அந்த அளவுக்கு மன வருத்தத்துக்கு உள்ளாக்குனாங்க. அவர் படம் வந்துச்சு அப்படின்னாவே நெகட்டிவ் ரிவ்யூஸா கொடுத்து அந்த மனுஷனை அடிப்பாங்க. அதே போல அதெல்லாம் பார்க்கும்போது ஃபேன்ஸா இருக்க நமக்கு கண்ணு கலங்கி கண்ணீரா வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் கங்குவா படத்துக்கெல்லாம் அடிச்சாங்க பாருங்க அடி. அந்த கங்குவா படத்துக்கு அடிச்ச ஒவ்வொருத்தனும் என் மைண்ட்ல இன்னும் நின்னுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இந்த அளவுக்கு அடிக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா கங்குவா படத்துல அவ்வளவு அடி அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. டீசென்டான படம். இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற காரணத்துக்காக அந்த அடி அடிச்சாங்க. அவ்வளவு அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்பவே சொல்றேன், ரொம்ப டீசென்டான மூவி தான் கங்குவா. அந்த படத்தை ஏன் அப்படி அடிச்சாங்கன்ட்டு தெரியல. சரி, அதைத்தான் அடிச்சாங்க. கார்த்திக் சுப்புராஜ் ரெட்ரோ அப்படின்ட்டு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்தாரு. அதையும் போட்டு அடிச்சாங்க. இவங்களுக்கு என்னதான்டா படம் எடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் மாறினாங்க. அதாவது கார்த்திக் சுப்புராஜ், சிறுத்தை சிவா, பாண்டிராஜ் இவங்க யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றிய ஆர்ஜே பாலாஜி கொடுத்துட்டாருங்க. ஆர்ஜே பாலாஜி கொடுத்துட்டாரு. அதாவது சூர்யாவை வச்சு ஆர்ஜே பாலாஜி படம் இயக்க போறாரான்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது அடிக்காத ஆளே கிடையாது. ஆர்ஜே பாலாஜிக்கு இவ்வளவு பெரிய படம் தேவையா அப்படின்ட்டு நிறைய பக்கத்துல இருந்து அம்புகளை வீசினாங்க ஆர்ஜே பாலாஜி மேலையும் சூர்யா மேலையும். சூர்யா எடுத்த மிக தவறான செயல் ஆர்ஜே பாலாஜி கிட்ட தன்னை ஒப்படைச்சது அப்படின்ற மாதிரி நிறைய பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா தன்னை நோக்கி வந்த அம்புகள் எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிருக்காங்க ரெண்டு பேரும். படம் ரிலீஸ் தாறுமாறான வெற்றி, தாறுமாறான வெற்றி. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய கம்பேக்கை எந்த ஹீரோவும் தமிழ் சினிமால கொடுத்திருக்க மாட்டான். அப்படி ஒரு கம்பேக்குங்க. தியேட்டர்லாம் ஒத்த சாமி ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. இந்த ரிவ்யூலாம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க கூஸ் பம்ஸ் ஆகுது, கூஸ் பம்ஸ் ஆகுதுன்ட்டு. இந்த படத்துல படம் ஃபுல்லாவே கூஸ் பம்ஸ் தான். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனையும் செதுக்கி எடுத்துட்டாரு ஆர்ஜே பாலாஜி. சான்ஸே இல்லைங்க. ஆர்ஜே பாலாஜி இந்த அளவுக்கு செதுக்குவாரு அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டீசென்டான ஹிட்டை கொடுப்பாரு, அது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பெரிய ஹிட்டை கொடுப்பாருன்ட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஜெயிலர் படத்துல அந்த வில்லன் சொல்ற மாதிரி நான் ஸ்வப்னத்திலும் கண்டதில்லை சாரே. அந்த அளவுக்கு ஒரு அடிபொலியான வெற்றியை கொடுத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்தை கொண்டாடாத ஆட்களே கிடையாது. செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகும் போதும் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாங்கன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்றது இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள். படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது, அதை ரிலீஸ் பண்ண விடாம பிரச்சனையை கொடுத்து 15ஆம் தேதி திடீர்னு படம் ரிலீஸ் ஆகுது. அது தெரியாம நிறைய ஃபேன்ஸ் ஷோவே புக் பண்ணாம விட்டுருந்தாங்க. அப்பவும் ஹவுஸ்ஃபுல்லா இப்ப வரைக்கும் மாஸ் காட்டிட்டு இருக்கு. வசூல்லையும் மிகப்பெரிய சாதனையை படைக்க போகுது கருப்பு திரைப்படம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. செகண்ட் டயர் ஆக்டர், தேர்ட் டயர் ஆக்டர் என்னலாம் சொன்னாங்க. இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு சூர்யா ஃபேன்ஸும் கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்க. அதாவது கம்பேக் கம்பேக் கம்பேக்ன்றாங்க. கம்பேக்லாம் கிடையாது. அவர் எங்கேயும் போகல, அவர் இங்கதான் இருந்தாரு. அவரோட இடத்த மறுபடியும் அவர் பிடிச்சிருக்காரு. கிங் கம்ஸ் ஃபார் ஹிஸ் த்ரோன் அப்படின்ட்டு ஆர்ஜே பாலாஜி சொன்னாரு. அந்த த்ரோனை பிடிச்சிட்டாரு நம்ம தலைவர். இனி கோலிவுட்ல சூர்யாவை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. மனுஷன் கருப்பு படத்துல கடைசி ஒரு அரை மணி நேரம் செதுக்கிட்டாங்க. சப்பா என்ன படம், என்ன படம் சொல்றதுக்கு வாய் வரல. அதான் அந்த கருப்பனா மாதிரி போட்டாரு பாருங்க ஒரு ஆட்டம். நமக்கே அந்த ஒரு செகண்ட் அருள் போற ஃபீல். என்ன ஆட்டம். எத்தனை வருஷத்துக்கு தான் காந்தாராவையும் கேஜிஎஃப்பையும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்போம். இனி நமக்கு கொண்டாடுறதுக்கு கருப்பு இருக்காரு. கருப்பை கொண்டாடுவோம். கருப்பு கொண்டாட வச்சுட்டாரு. அவ்வளவுதான். ஆர்ஜே பாலாஜி மாஸ் காட்டி விட்டுருக்காரு. அந்த படத்துல நடிச்சவங்க ஒவ்வொருத்தரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்திரன்ஸ் ஆகட்டும், அனகாவாகட்டும், சூர்யா, ஆர்ஜே பாலாஜி எல்லாருமே அவங்களோட சீனை பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. ஃபேண்டசி படம்,
லாஜிக்லாம் பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. லாஜிக் பார்க்காம படத்தை பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படமா அப்படின்ட்டு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இனி தமிழ் சினிமாவில் சூர்யாவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரோட இடத்த மறுபடியும் வந்து பிடிச்சிட்டாரு. ஆனா விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்ட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கலைங்க. எல்லாருமே கொண்டாடுறாங்க. அது என்ன காரணம்ன்றது தெரியல. இதுக்கு முன்னாடி வந்ததும் கொண்டாடப்பட வேண்டிய படங்கள் தான். ஆனா அதெல்லாம் கொண்டாட தவறிட்டாங்க. இப்ப இந்த கருப்பு படத்தை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. குடும்பமா தியேட்டர்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ரசிச்சு படத்தை பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது. ஆர்ஜே பாலாஜி ஜெயிச்சது நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல். நம்ம தலைவர் சூர்யாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் வர்றதை பார்க்கும்போது நமக்கே ஆனந்த கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு சூர்யா ஜெயிச்சிட்டாரியா அப்படின்ட்டு நெஞ்ச நிமித்திட்டு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துட்டாரு. அடுத்தடுத்து நம்ம சேட்டான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு போலீஸா வச்சு. அதுவும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய குக்கிங் பண்ணி நல்ல பிரியாணியா கொடுத்தாருன்னா மாசா இருக்கும். விஸ்வநாதன் சன்ஸ் ரெடி ஆயிருச்சு. இன்னொரு 2-3 மாசத்துல அதையும் எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு தாறுமாறான வெற்றி படமா அமைஞ்சிடுச்சு அப்படின்னா சூர்யாவை அடிச்சுக்கவே முடியாதுங்க. சத்தியமா சூர்யாவை அடிச்சுக்க எவனாலையும் முடியாது. மாஸ் காட்டிடுவாரு. மறுபடியும் தமிழ் சினிமாவில் சூர்யாவோட இடத்துக்கு வந்தாச்சு. இனி செகண்ட் டயர் ஆக்டர், தேர்ட் டயர் ஆக்டர் அப்படின்ட்டுலாம் எவனாலையும் கமெண்ட் பண்ண முடியாது. 4 ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. மொத்தா போய் பாருங்கடா டேய், எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. சப்பா. ஆனா சூர்யா படம் ரொம்ப சந்தோஷமா பார்த்துருக்கோம். அந்த பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் அடுத்த படம் விஸ்வநாதன் சன்ஸுக்காக மரண வெயிட்டிங்ல இருக்கும். பார்ப்போம். அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.